வணக்கம். நான் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசுகிறேன். சமீபத்தில் பெய்த மழையால் பல சுகாதார சீர்கேடுகள் வர இருக்கிறது. இதை நீங்கள் சுலபமாக தடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச சில யோசனைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரத்தில் தொற்று நோய்கள் அதிகமாக பரவும். தொற்று நோய்னா தண்ணீரில் வர்றது, காற்றுல வர்றது, கொசுவால் வர்ற தொற்று நோய்கள், அப்புறம் நம்ம சாப்பாடு உணவில் வர்ற தொற்று நோய்கள், இதெல்லாம் சுலபமாக நீங்கள் தவிர்க்கலாம். அதாவது தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் குடித்தாலே பாதி நோய்களை நீங்கள் தவிர்க்கலாம். கையை நீங்கள் கழுவணும், சோப்பு போட்டு கழுவணும். வெளியில் போனால் காலையும் கழுவிட்டு வரணும். நல்ல உணவை நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் சாப்பிடணும். அப்படி யாருக்காவது குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ யாருக்காவது வாந்தி வயிற்றுப்போக்கு இருந்தால் நீங்கள் நிறைய கொதிக்க வச்ச தண்ணியை நீங்கள் கொடுக்கணும். கஞ்சியை கொடுங்க, நீர் ஆகாரத்தை கொடுங்க, இளநீர் கொடுக்கலாம். இல்லை அந்த ஓஆர்எஸ் பவுடர் இருக்குது, அந்த ஓஆர்எஸ் பவுடரை தண்ணீரில் கலந்து அதிக அளவில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளுக்கு மேலே இந்த வாந்தியோ வயிற்றுப்போக்கு இருந்தால் அவசியமாக நீங்கள் மருத்துவரை சந்திக்கணும். அது மட்டும் இல்லை, வயிற்றுப்போக்கில் ரத்தம் கலந்ததுன்னா உடனடியாக நீங்கள் போய் டாக்டர் பாருங்கள். உங்களுக்கு காய்ச்சல் வந்ததுன்னா, தலைவலி வந்ததுன்னா ஒரு பேராசிட்டமால் நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் அந்த காய்ச்சலோ தலைவலியோ ஒரு நாளுக்கு மேலே இருந்ததுன்னா அவசியமாக நீங்கள் மருத்துவரை நீங்கள் சந்திக்கணும். நீங்களே தனியாக மாத்திரை ஆன்டிபயோட்டிக்லாம் தயவு செய்து நீங்கள் போடாதீங்க. அடுத்தது எலியால் வருகின்ற நோய். இப்போ நீங்கள் வீட்டு விட்டு வெளியில் போகிறீங்க, மழை நீரில் நடக்கிறீங்க, உங்கள் காலில் ஒரு காயம், ஒரு கீறல் இருந்ததுன்னா அந்த எலியினுடைய சிறுநீரில் லெப்டோஸ்பைரான்னு ஒரு கிருமி இருக்கும். அந்த கிருமி அந்த காயத்துக்கு உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு லெப்டோஸ்பைரோசிஸ் நோய் வரும். இதை நீங்கள் தவிர்க்கணும். வெளியில் வெறுங்காலில் போகிறத தவிர்க்கணும். அப்படி போனாலும் வீட்டுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் நல்ல சோப்பு போட்டு காலை கழுவிட்டிங்கன்னா அது சரியாயிடும். அதுக்கு பிறகு கொசுவால் வருகின்ற நோய் உங்களுக்கு தெரியும். டெங்கு, மலேரியா, ஃபைலேரியாசிஸ்லாம் இருக்குது. அதற்கு நீங்கள் இந்த கொசுவால் நீங்கள் பயன்படுத்தணும். இல்லை கொசு சுருளை நீங்கள் கொளுத்தலாம். அந்த கொசுவை எதிர்க்கின்ற அந்த க்ரீமை நீங்கள் தடவலாம். குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் அந்த முழு கை முழு கால் உடைய நீங்கள் போட்டால் நல்லது. ஏன்னா பகலில் கடிக்கிற கொசுவில் தான் டெங்கு வருது, ராத்திரியில் கடிக்கிற கொசுவில் தான் மலேரியா வருது. அதனால் நீங்கள் பகல்லையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கொட்டாங்குச்சியில் தண்ணி இருந்ததுன்னா அதை சுத்தப்படுத்திடுங்க. டயரில் தண்ணி, மொட்டை மாடியில் தண்ணி இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் சுத்தப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, தண்ணியில் நீங்கள் போயிட்டு வந்தால் உங்களுக்கு காலில் சேற்று புண்ணு வரும். அந்த சேற்று புண்ணுக்கு நீங்கள் ஆன்டி ஃபங்கல் இருக்குது, அது 15-20 ரூபா இருக்கும் கடையில். அது வாங்கி உடனே நீங்கள் போட்டிங்கன்னா 2 நாளில் அது சரியாயிடும். அது மட்டும் கிடையாது, நீங்கள் குப்பையை உங்கள் பகுதியில் தெருவில் இருக்க குப்பையெல்லாம் அகற்றணும். அரசாங்கத்தை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, நீங்களே அகற்றுங்க. ஏன்னா அந்த குப்பையை கொஞ்சம் 2 நாள் மக்கிடுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வரும். அதில் எல்லாத்துக்கும் மேலே நம்மளுடைய 5000 ஆண்டுகள் பாரம்பரியமான நம்ம சித்த வைத்தியத்தில் வந்தது நிலவேம்பு கஷாயம். இது உங்களுக்கு ஆரோக்கியத்து, உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ஒரு நாளைக்கு 50 மில்லி குடிச்சிங்கன்னா, ஒரு வாரம் தொடர்ந்து குடிச்சிங்கன்னா எந்த நோயும் உங்களுக்கு வராது. நல்ல சுகமாக ஆரோக்கியமாக நீங்கள் இருப்பீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் நோய் வராமல் தடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியம் நம்ம நாட்டினுடைய ஆரோக்கியம். நன்றி.